வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் கூப்பர் எழுதின த டாஸ்க் இதோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. த டாஸ்க் பப்ளிஷ் ஆனது 1785. இதில் கூப்பர் மொத்தம் 5000 வரி எழுதியிருப்பார். இது 6 புஸ்தகங்களாக பிளாங்க் வர்ஸ் போயமாக அவர் வெளியிட்டிருக்காரு. இந்த புஸ்தகங்களோட பேர் வந்து த சோஃபா, த டைம் பீஸ், த கார்டன், த வின்டர் ஈவினிங், த வின்டர் மார்னிங் வாக். அதுக்கப்புறம் கடைசி புக்கோட பேர் வின்டர் வாக் எட் நோன். இதோட தீம்ஸ் பார்த்திங்கன்னா நேச்சர் அண்ட் ரூரல் லைஃப். இதில் வந்து கூப்பர் வந்து எப்படி வந்து கிராமத்தில் வந்து வாழ்க்கை இருக்கும், எப்படி சிட்டியில் வாழ்க்கை இருக்கும், சிட்டியில் எப்படி வாழ்க்கை வந்து ரொம்ப கரப்டடாகவும் ஹெக்டிக்காக, அதாவது நேரமே இல்லாத மாதிரி இருக்கும், அதே கிராமத்தில் எப்படி பீஸ்ஃபுல்லாக அந்த மென்டல் ஹெல்த் எவ்வளோ நல்லாயிருக்கும், மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், நம்ம ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் எவ்வளோ நல்லா இருக்கும்ன்றதை பற்றி சொல்லியிருப்பார். ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் மொராலிட்டி வந்து 2வது தீமு. இதில் வந்து வாழ்க்கையை நம்ம வந்து எளிமையாக கிறிஸ்டன் வேர்ச்சுஸோட கடவுளை பாராட்டி, ஏன்னா கடவுள் தான் இயற்கையை படைத்தவர், எல்லாரையும் படைத்தவர், அந்த பிரேஸ் த லார்ட் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்றது. அடுத்த தீம் வந்து சோஷியல் கிரிட்டிக்கு. இதில் வந்து அவர் வந்து இந்த ஸ்லேவரி, பிளட் ஸ்போர்ட்டு, அப்புறம் இந்த ஃபேஷன்ன்றத வேனிட்டி, அப்புறம் ரூரல் மேனர்ஸ்லாம் வந்து காணாமல் போயின்னு இருக்கிறதெல்லாம் வந்து பயங்கரமாக அதாவது கடுமையாக அதை வந்து சாடி இருக்கார். இதோட முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா, இந்த புஸ்தகங்களோட முக்கியம் கூப்பர் வந்து இந்த நியூ கிளாசிக்கல் ஃபார்மலிசமுக்கும் ரொமான்டிசமும் ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ பார்த்திங்கன்னா எல்லா பொயிட்ரியும் வந்து எமோஷ்னலாக நேச்சர் ஃபோக்கஸ் பொயிட்ரியாக தான் இருந்தது. அதை வந்து இவர் பிரிட்ஜ் பண்ணியிருக்காருன்றது இந்த புத்தகத்தில் சொல்லலாம். என்ன நடந்ததுன்னா 1783 கூப்பரோடைய நெருங்கிய தோழியான லேடி ஆஸ்டன், இவங்க ஜேன் ஆஸ்டன் இல்லை, வேறு ஒரு பெண்மணி, அவங்க வந்து இவர்கிட்ட சொன்னாங்க, ஏன் நீ பிளாங்க் வர்ஸில் எழுதக்கூடாது, இந்த மாதிரி கப்லெட்ஸ்லேயே எழுதிருந்துருக்கேன்னு சொல்லிட்டு கூப்பர்கிட்ட சோஃபா இந்த தலைப்பில் நீ எழுதுன்னு சொல்லும் போது தான் அடுத்து ஒரு புஸ்தகத்துலேருந்து ஆரம்பித்தது அவருடைய எண்ண ஓட்டங்களை வந்தது தான் இந்த 6 புஸ்தகங்களும். இதில் பார்த்திங்கன்னா ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரி டைரக்ட் ஸ்டைலில் கான்வர்சேஷனலாக பேசியிருப்பார். இது வந்து சாதாரணமாக அவர் ரொம்ப ஹையாக ஆர்டிஃபிஷியல் பொய்டிக் டிக்ஷனாக இருந்த காலகட்டம் அது, அப்படி தான் எல்லாருமே எழுதிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி டைரக்ட் ஸ்டைலில் கான்வர்சேஷனல் ஸ்டைலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த புஸ்தகங்கள் சொல்லலாம். இந்த கவிதையில் முதல்ல இருக்கக்கூடிய புஸ்தகத்தோட பேர் த சோஃபா. இதில் வந்து மனுஷங்க சோஃபான்றது ஒரு கம்ஃபர்ட்டாக நம்ம உட்கார்ற ஒரு இடம், ஒரு சுகத்தை தரக்கூடியது. அப்போ மனுஷங்களோட மனசு வந்து எப்படி வந்து ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையே வாழுது அப்படின்றது தான் இவர் கொஞ்சம் ஹியூமரோடு சேர்த்து சொல்லியிருக்காரு. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த சோஃபா விட்டு எழுந்து போகிறேன், ஏன்னா வந்து எனக்கு இந்த சோஃபாவை விட ஒரு நல்ல நண்பர்களோட குட் கம்பேனியன் அவங்களோட சேர்ந்து ஒரு ரூரல்வானா கிராமத்தில் வந்து இந்த வயல்வெளி அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அப்படியே நடந்து போகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை இதில் சொல்கிறாரு. காட் கிரியேட்ஸ் அண்ட் பீப்புள் டிஸ்ட்ராய், அதாவது கடவுள் உருவாக்குறாரு, ஆனால் மனிதர்கள் தான் அதை அழிக்கிறாங்க அப்படின்றத முக்கியத்துவம் கொடுத்து இந்த புத்தகம் எழுதியிருக்காரு. அடுத்தது டைம் பீஸ். இங்கே வந்து அவர் முக்கியமாக பொலிட்டிக்கலாக வந்து கொஞ்சம் எடுத்திருக்காரு இந்த இன்ஸ்டியூஷன்ஸை பற்றிலாம் பேசும்போது. அங்கே முக்கியமான வரின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வித் ஆல் தை ஃபால்ஸ் ஐ லவ் தி ஸ்டில், அதாவது உங்ககிட்ட நிறைய குறைகள் இருக்குது, இருந்தாலும் இங்கிலாண்டு எனக்கு உன்னை வந்து இன்னும் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் இது. ஏன்னா வந்து அவருக்கு வந்து இங்கிலாந்து வந்து ஆரம்ப கட்ட காலத்தில் எப்படி வேர்ச்சுவஸாக இருந்தது, எப்படி சிம்பிளாக இருந்தது அந்த டைம்லன்றது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், அதுவும் வந்து அப்போ இருந்த மினிஸ்டர்ஸ் எல்லாரையுமே வந்து அவர் இதில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் வந்து எல்லாரோட மனசுலும் இருக்கார், கிரைஸ்ட் வந்து ஒவ்வொரு செயலில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவர் ஓஸை வந்து அவர் சிம்பிள் ஆஃப் இம்மார்டலிட்டி அண்ட் ஈஸ் அதை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி கொடுத்து அதை முடிச்சிருக்காரு. அடுத்தது கார்டனில் வந்து இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் பற்றியும், எப்படி வந்து நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை, நம்மளுடைய அந்த சந்தோஷத்தை, குடும்பத்தில் இணைந்து இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நம்ம கொண்டாடணுன்றதை பற்றி இதில் சொல்லியிருக்காரு. இதில் அவர் ஒரு பேரபிள் எழுதியிருக்காரு. ஐ வாஸ் அ ஸ்ட்ரிக்கன் டியர் தட் லெஃப்ட் த ஹர்ட், அதாவது ஒரு மான் கூட்டத்தில் ஒரு மான் அடிபட்டுடுச்சுன்னா அந்த கூட்டத்திலோடு அதால் ஓட முடியாது, அது தனிப்பட்டு விட்டுருக்கோம், அந்த மாதிரி தான் நானுன்னு சொல்லிட்டு ஏன் அதை சொல்கிறாருன்னா, இந்த சமுதாயத்தில் நான் வந்து அடிப்பட்ட ஆளாக இருக்கேன், அதனால் நான் வந்து
ஒரு ரிட்டையர்டு லைஃப், ஒரு ரிலீஜியஸாக வெறும் கடவுள் வந்து பிரார்த்திச்சு அந்த வாழ்க்கையை வாழறதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல தான் அவர் என்ன மக்களுக்கெல்லாம் சொல்கிறாருன்னா, நம்ம மனுஷங்களா கிறிஸ்டினாக வாழணும், நம்ம வந்து இந்த அறிவை தான் வளர்த்துக்கணும். ஹூ லவ்ஸ் அ கார்டன் லவ்ஸ் அ க்ரீன் ஹவுஸ் டூ. உங்களுக்கு தோட்டம் பிடிச்சிருந்தா உங்கள் வீடும் வந்து அந்த க்ரீன் ஹவுஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஒரு வேண்டுகோள். அதாவது வந்து மனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள்லேயே அவ்வளோ சந்தோஷம் இருக்குது, அதை நம்ம கல்டிவேட் பண்ண பார்த்துக்கணும். ஹெல்த், லீஷர், மின்ஸ்டி, இம்ப்ரூவ் இட், ஃப்ரெண்ட்ஷிப், பீஸ். அதாவது உங்கள் உடம்பு, உங்களுடைய அமைதி, உங்களுடைய நட்பு, உங்களுடைய சந்தோஷம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் வாழ்க்கையில் முக்கியமாக நமக்கு இருக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு இதை ஒரு முடிக்கும் போது இந்த சிட்டி எப்படி இருக்குதுன்றதை பற்றி ஒரு ஹார்ஷ் ரெனன்சியேஷனோட முடிச்சிருக்காரு. இதே தான் அவர் வின்டர் ஈவினிங்லாம் கண்டினியூ பண்ணுறாரு. அவர் வந்து இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய ட்ராஜிக் நியூஸோடு சேர்த்து எப்படி வந்து மனுஷன் வந்து சிம்பிளான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான், எப்படி இருக்கணும்னா, இப்போ ஒருத்தர் போஸ்ட் வந்து டெலிவர் பண்ணுறாருன்னா அது உள்ளே என்ன செய்தி ஒன்றா இருக்கலாம், ஆனால் அதை டெலிவர் பண்ண வந்த போஸ்ட்மேன் வந்து அதுக்கு ரியாக்ஷன் பண்ண போகிறதில்ல. அது மாதிரி தான் ஒருத்தவங்களும் இருக்கணும். நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம சந்தோஷமாக வாழணும், நம்ம வந்து இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கணும், சிம்பத்தட்டிக்காகவும் இருக்கணும். ஆனால் எதோடையும் வந்து அப்படியே வந்து ரொம்ப ஈடுபாடோட அது ரொம்ப ப்ளசண்ட்டாக, அதாவது ஒரு வின்டர் நைட்டை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நல்ல ஒரு நடுவில் ஒரு நெருப்பை ஏற்றி சுற்றி உட்காந்து நல்ல செய்திகளை பேசினா எப்படி இருக்கும், அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இப்போ திரும்பி ஒரு டவுன் லைஃப்பை பற்றி பேசும்போது அது எவ்வளோ கரப்டாக இருக்குது, எவ்வளோ விஷத்தன்மையோடு இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய ஃபேஷன்லாம் எப்படி வந்து எளிமையான மக்களுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டுருக்கு, எப்படி வந்து நம்மளுடைய லேண்ட்ஸ்கேப் நிலத்தையே பாதிச்சுட்டுருக்கு அப்படின்றத பற்றி எழுதியிருக்காரு. த வின்டர் மார்னிங் வாக்கில் வந்து இந்த அழகுணர்ச்சியை பற்றி பேசுகிறாரு, அதாவது ஏஸ்தட்டிக் எக்ஸ்பீரியன்ஸு. அது வந்து அவருடைய போய்ட்ரிலே எப்போதுமே இருக்கக்கூடிய குட் ஹியூமர் இதில் கொண்டு வந்துட்டு அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் அப்புறம் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு பனி காலத்தில் எப்படி இருக்கும், ஏதாவது வந்து அவர் பனி காலத்தை எப்படி பார்க்குறாருன்னா அழிவே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழறத பார்க்குறாரு. ஏன்னா அப்போ வந்து விதைகள் இருக்கும், அப்புறம் ஹைபர்னேட்டிங் க்ரீச்சர்ஸ்னால் அந்த பனிக்காலம் முழுக்க தூங்கக்கூடிய அந்த பனிக்கரடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுங்களாம் இந்த ஐஸ் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அந்த ஐஸ் போயிட்ட அப்புறம் திரும்பி அதுங்களுடைய வரலாறு தொடரும். அதே சமயத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில பேர் டைரன்ஸ்ன்னு சொல்கிறோம், அவங்க வந்து எப்படி அடக்குமுறை மூலமாக எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவங்களெல்லாம் வந்து அடிமைத்தனம் படுத்தியிருக்காங்கன்றது தான் இதில் எழுதியிருக்காரு. இட் இஸ் லிபர்ட்டி அலோன் தட் கிவ்ஸ் த ஃப்ளோ ஆஃப் ஃப்ளீட்டிங் லைஃப் இட்ஸ் லஸ்டர் அண்ட் பர்ஃப்யூம். அதான் சுதந்திரம் தான் வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மனத்தையும் தரும். மனம்னா ஒரு சந்தோஷம். He is a free man whom the truth makes free and all are slaves besides. யார் வந்து உண்மையிலே சுதந்திரமாக இருக்காங்களோ அவங்க தான் ஃப்ரீ மேன், மற்றவங்க எல்லாம் அடிமைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்குமெண்ட்டோடு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளுடைய அருள் அந்த அடையணும், அதுக்கு கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை முடிச்சிருக்காரு. கடைசியாக த வின்டர் வாக் அட் நூனில் வந்து அவர் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயில் மணியை வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு பின்னாடி அவரோட வாழ்க்கையை வந்து திரும்பி பார்க்கும்போது எப்படி சந்தோஷமாக அவர் கழிச்சிருக்காரு, எவ்வளோ அமைதியாக இருந்திருக்காருன்றதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பார்த்துருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வின்டர் லேண்ட்ஸ்கேப்பை டு த கோல்டாகவும் கிறிஸ்ப் சீசனாகவும் அதை வந்து சொல்லிவிட்டு, இப்போ வின்டருக்கு அப்புறம் என்ன வரும், இளவேநீர் காலம் ஸ்ப்ரிங்கு, அதனால் நான் வந்து ஸ்ப்ரிங்காக காத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கையை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. அவர் வாழ்க்கையை ஒரு ரேம்ப்லராக எப்படி அவரோட வாழ்க்கையை வந்து கடவுளுடைய உண்மையான பாதையில் அவர் வந்து வாழ்ந்திருக்காரு, வெதர் ஆஃப் கேஸ்டிகேஷன் ஆர் எக்ஸால்டேஷன் என்ன பண்ணியிருந்தாலும் சரி வாழ்க்கையை வந்து கடவுள் விருப்பப்படி தான் நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த 6 புத்தகங்களோட முடிவில் அவர் இப்படி எழுதி கன்க்ளூட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு அதான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.